மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இப்படி திரும்ப எலெக்ஷன் வந்த பின்னாடியும் ஏன் இப்படி ஒரு தலைவரை முடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன? தபேக்காவினுடைய வருகை, வளர்ச்சி, தலைவர் விஜய்க்கு கிடைக்கிற வரவேற்பு திமுகவின் உறக்கத்தை கலைக்கிறது. அவருடைய அஸ்திவாரம் ஆடத் தொடங்கிவிட்டது. ஆரக்கால்கள் நொறுங்க போகின்றன. திமுக ஆட்சி அப்புறப்படுத்துகிற பெரிய சக்தியாக எங்கள் தலைவர் விண்ணுக்கு மண்ணுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். அதனால் இந்த சில்லுண்டி வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதை தாண்டி நாங்கள் பயணிப்போம். பெண்களுக்கு தொடர்ச்சி அவதூறாக தாவேக்கையினர் வந்து சோஷியல் மீடியாவில் அவதூறாக பேசுறது, அவதூறாக எழுதுறது, இதுக்கெல்லாம் கண்டிக்காதவர் இவர் பேசுகிறாரே அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லிருக்காங்க. அது பைத்தியம் பவனி வருகிறதுன்னு அவனுக்கு பைத்தியம்டா. அவன் இந்த வெயிலில் இன்னும் கூடும். அதெல்லாம் கணக்கு. சீமான்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சக்தி கிடையாது. நீ அவங்களையெல்லாம் பற்றி கேள்வி கேட்டது கிடையாது. ஏதாவது ஒரு தொகுதியில் நாம் தமிழர் ஜெயிக்கணும்னு சொல்லு. அவன் தனித்து நிற்கிறேங்கிறதே வசூலுக்கு, திரள் நிதி திரட்டுவது. இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனிச்சு தான் நிற்பான். அது காசுடா. அதான் நாங்கள் வந்து காசுக்காகவோ பணத்திற்காக இல்ல, சித்தாந்தத்திற்காக, தமிழ் தேசிய என்ற பார்வைக்காக நிற்கிறோம் அப்படின்றாரு. என்ன சித்தாந்தம் இருக்கு? உனக்கு ஒரு சித்தாந்தமும் கிடையாது. தமிழ் தேசிய என்ற பார்வையில் இன்னைக்கு சித்தாந்தத்தோட தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்கோம். நாங்க தானே பெரியார முன்னிலையில் வச்சிருக்கோம் தமிழ் தேசியம்னு. ஓ, இதெல்லாம் சும்மா வீணான கதை அவர் பேசுறதெல்லாம். ஐயே, அது ஒரு சரி சர்க்கஸ்னா ஒரு பப்புன்னு இருக்கணும், தேர்தல்னா ஒரு தமாசு இருக்கணும், அவ்வளவுதான். அரசியல் தமாசா சீமான். ஆமா, சீமான். இனப்பகை வெல்ல எம்முடனே வருவாய், தருவாய், வருவாய் முருகா. அப்புறம் தேமுதிக விருதாச்சலம், விருதுநகர், தருமபுரி, குடியாத்தம், சேலம் மேற்கு, போலூர், பல்லாவரம், திருத்தணி, ஓமலூர், மயிலம், இதில் எந்த தொகுதியில் அவருக்கு செல்வாக்கில்லா தொகுதியாக தான் இருக்கு? செல்வாக்கு கிடையாது. மதிமுகவில் வந்து இந்த 4 தொகுதி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதல்ல 3 தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுத்த பொழுதே நிராகரித்திருக்க வேண்டும். வைகோ ஆண்மகன். இப்போ 3 தொகுதியிலும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க போறாங்க. ஒரு தொகுதி சீர்காழி மட்டும்தான் தனிச்சின்னம். இப்போ எதுக்குங்க மதிமுகன்னு போட்டுங்க? அதுக்கு உதயசூரியனே போட்டிருக்கலாமே. கமலஹாசனுக்கு இருக்கிற துணிச்சல் வைகோவுக்கு இல்லையே. வேற ஏதாவது திட்டமிடல் புதுமையா திமுக வீழ்த்ததுக்கு ஒரு புது வியூகம் ஏதாச்சும் அமைச்சிருக்கீங்களா? திமுக தான் வீழ்ந்தாச்சுட. திமுக எங்க இருக்கு? 5 தொகுதியில கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தோழர்கள் அந்த தொகுதியை முற்றிட்டு வேலை பார்ப்பாங்க. திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு விடுதலை சிறுத்தைகள் இதுல தீவிரமா இருப்பாங்க. 8 தொகுதியில் வெற்றி பெற்றாகணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கேடர்ஸ் அந்த 8 தொகுதியில் கொண்டு குவிச்சிருவாங்க. திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. திமுகவுக்கு திமுக காரனே வேலை பார்க்க மாட்டான். அது ஒரு வாய்ப்பு. அதனால தேர்தல் ஒரு அசாதாரணமான தேர்தல். ஒரு அரசு மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரித்து தருகிற இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். பார்த்தீங்கன்னா திமுகலாம் தொகுதி பட்டியல் அதெல்லாம் வெளியிட்டாங்க. உங்கள் கட்சியோட வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாளைக்கு எல்லா தொகுதி இன்று நாளை நாங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான நிறைய தடை விதிச்சிருக்காங்க. இன்னமும் திமுக ஆட்சியில் இருக்கும் போது தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. தேர்தல் ஆணையமும் அந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்குது. தேர்தல் ஆணையமும் திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தேர்தல் ஆணையம்னால அந்த அதிகாரிகள் திமுக அதிகாரிகள் தானே. திமுக அரசு நியமித்த அதிகாரிகள். அவங்க நெறிமுறைகளை எல்லாம் பற்றி கவலைப்படலை. தேர்தல் ஆணையத்தின் மீதும் அத்துமீறுகிறார்கள், அதிகார பிரயோகம் செய்கிறார்கள். தலைவர் விஜய் அவர்களினுடைய பிரச்சார பயணத்திற்கு நியாயமாக அனுமதி கொடுத்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்கவில்லை. சாலையில் பள்ளம்ங்கிறாங்க. சாலையில் பள்ளம் இல்லை, அவர்கள் உள்ளத்தில் பள்ளம். நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை இந்த கோரிக்கைகள் தான் நீங்கள் இப்போ செயல்படணும். 85 கோரிக்கைகள் கேட்டதாகவும் அதில் 35 கோரிக்கைகள் நாங்கள் சம்மதம் தெரிவித்ததாகவும். இப்படி திரும்ப எலெக்ஷன் வந்த பின்னாடியும் ஏன் இப்படி ஒரு தலைவரை முடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அதான்டா, தபேக்காவினுடைய வருகை, வளர்ச்சி, தலைவர் விஜய்க்கு கிடைக்கிற வரவேற்பு திமுகவின் உறக்கத்தை கலைக்கிறது. அவருடைய அஸ்திவாரம் ஆடத் தொடங்கிவிட்டது.
ஆரக்கால்கள் நொறுங்க போகின்றன. திமுக ஆட்சி அப்புறப்படுத்துகிற பெரிய சக்தியாக எங்கள் தலைவர் விண்ணுக்கு மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். அதனால் இந்த சில்லுண்டி வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதை தாண்டி நாங்கள் பயணிப்போம். அதே சமயம் தொடர்ச்சியாக வந்து இப்போ டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு இப்போ ஒரு பொன்ராமுக்கு எதிராக வந்து இது கொடுத்தாரு, மனு கொடுத்தாரு. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பெண்களை வந்து அவதூறாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே சமயம் இந்த விமர்சனத்தை ஒட்டி சீமான் ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. கட்சியில் வந்து என் சிவகார்த்திகேயனையும் அஜித்தையும் இன்னும் சில பேரை வந்து தரைக்குறவாக பேசுனதுக்கு விஜய் குரல் கொடுக்காது, இதுக்கு மட்டும் குரல் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சீமான் விமர்சனம் வைக்கிறாரு. சிவகார்த்திகேயனை தரக்குறவனும் விமர்சிக்கலையே. ஆனால் அவர் அப்படி சொல்கிறார். இல்லை சிவகார்த்திகேயன் திமுக விரித்த வஞ்சக வலையில் விழுந்தார். பராசக்தி படம் வரும்போது இந்த மாதிரியான விஷயம், பராசக்தி படம்னு சொல்லி ஒன்று ஜனநாயகனுக்கு போட்டியாக ரெட் ஜீன் மீன்ஸை தயாரித்தாங்க. சிவகார்த்திகேயனை நடிக்க வச்சாங்க. சிவகார்த்திகேயன் எந்த நிலைமையில் இருக்காருன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். நாங்கள் வேறு சிவகார்த்திகேயனை விமர்சிக்கணுன்னா அவரை கேள்வி கேட்கக்கூட. அவர் ஒரு கலைஞர், அவர் பொதுவாக இருந்திருக்க வேண்டும். அதில் அவர் தவறிட்டார், அவ்வளோதான். அஜித்தை விமர்சனம் பண்ணுறாங்க. தொண்டர்கள் வந்து தொடர்ச்சியாக தொண்டர்கள் பெண்களுக்கு எதிராக அவதூறு. ரஜினி ஒன்றும் விமர்சிக்கலை. போகிற போக்கில் எங்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் திமுக அவர் கொடுத்த நெருக்கடியால் பின்வாங்கிட்டார் கட்சி தொடங்குற இதில் அப்படின்னு சொன்னார், அவ்வளோதான். வேற ஒன்று ரஜினி ஒன்றும் கொச்சப்படுத்தலை. அது ரஜினிக்கு வருத்தத்தை தந்திருந்தால் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு பொதுக்கூட்டத்திலே மன்னிப்பு கேட்டுட்டார். பெண்களுக்கு தொடர்ச்சி அவதூறாக தாவேக்கையினர் வந்து சோஷியல் மீடியாவில் அவதூறாக பேசுறது, அவதூறாக எழுதுறது, இதுக்கெல்லாம் கண்டிக்காதவர் இவர் பேசுகிறாரே அப்படின்ற மாதிரி சீமான் சொல்கிறாரு. அது பைத்தியம் பவனி வருகிறதுன்னு அவனுக்கு பைத்தியம்டா, இந்த வெயிலில் இன்னும் கூடும். அதெல்லாம் கணக்கு. சீமான்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சக்தி கிடையாது தம்பி. நீ அவங்களையெல்லாம் பற்றி கேள்வி கேட்டுட்டு கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் நம்ம சக்தி இல்லைனாலையும் ஆனால் தொடர்ச்சியாக வந்து சீண்டிகிட்டே இருக்காருல்ல. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலே அது அவங்களுக்கு இப்போ ஒரு திமுக காரன்னா வேற ஒருத்தர் விமர்சனம் வச்சுருந்தா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் விஜய்னு வரும்போது திமுக அட்டாக் பண்ண விஜய் தான் அட்டாக் பண்ணுறாரு. அதாவது விஜய் பயணம் தொடங்கி அவர் ஊருக்கு போகிறாருன்னா அந்த ஊரில் அந்த கட்சி சம்மதி ஆகிடும். எந்த கட்சி யார் எதிர்த்துக்கிறாங்களோ அந்த கட்சி, நாம் தமிழர் கட்சி. அந்த தம்பிகள்லாம் இங்கே வந்துட்டாங்க. எல்லா ஊர்லேயும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் இப்போ தாவேக்காவில் நான் சேர்ந்து இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ஆத்திரம். அது அந்த கட்சி முடிஞ்சு இந்த தேர்தலில் முடிஞ்சிடும். ஒரு 10-15 கட்சி அழிஞ்சிடும். அதில் அது ஒரு கட்சி. அதே சமயம் நாம் தமிழர் இந்த மாதிரி விவகாரத்தெலாம் கூட்டணி அறிவித்து தேர்தல் வேட்பாளர்லாம் போயிட்டுருக்கிறது. 8 தொகுதிகள்லாம் தொடர்ச்சியாக வந்து வேலை செய்கிறது. தொகுதி விஷயங்களில் அங்கங்கே நடக்கிற விஷயத்தில் மூவ் பண்ணுறதால எப்படி பார்க்குறீங்க? எங்கள் நாம் தமிழர் ஒன்றும் இல்லையே, தொகுதியில் ஒன்றும் இல்லையே, எந்த வேலையும் செய்கிறதில்ல. எந்த தொகுதியாவது ஜெயிக்கும்னு ஒரு தொகுதியை சொல்லு. ஏதாவது ஒரு தொகுதியில் நாம் தமிழர் ஜெயிக்கும்னு சொல்லு. அவன் தனித்து நிற்கிறேங்கிறதே வசூலுக்கு, திரள் நிதி திரட்டுவதற்கு. இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனிச்சு தான் நிற்பான். அது காசுடா. அதான் நாங்கள் வந்து காசுக்காகவோ பணத்திற்காக இல்லை, சித்தாந்தத்திற்காக, தமிழ் தேசிய என்ற பார்வைக்காக நிற்கிறோம் அப்படின்றாரு. என்ன சித்தாந்தம் இருக்கு உனக்கு? ஒரு சித்தாந்தமும் கிடையாது. தமிழ் தேசிய என்ற பார்வையில் இன்னைக்கு சித்தாந்தத்தோட தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்கோம். நாங்கள் தானே பெரியார முன்னிலையில் வச்சிருக்கோம் தமிழ் தேசியம்னு. அப்போ இதெல்லாம் சும்மா வீணான கதை அவர் பேசுறதெல்லாம். ஐயே, அது ஒரு சரி, சர்க்கஸ்னா ஒரு பப்புன்னு இருக்கணும், தேர்தல்னா ஒரு தமாசு இருக்கணும், அவ்வளோதான். அரசியல் தமாசா சீமான். ஆமாம், சீமான் அவ்வளோதான். ஒரு நகைச்சுவைக்காக, ஒரு பொழுதுபோக்கிற்காக நம்ம அப்படி சீமானா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் சார், ஜோதிமணி, காங்கிரஸில் இருக்கிற திருச்சி வேலுசாமி, இந்த மாதிரியான மூத்த நிர்வாகிகளுக்குள்ளெல்லாம் சலசலப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வெளியேறி இப்போ காங்கிரஸுக்கு வருவாங்க. ஆல்ரெடி ஒரு நிர்வாகி வெளியே வந்தார். அங்கே நிறைய பேர் வெளியே நேரத்துக்கு வந்தாங்கல்ல, தாவேக்காலேருந்து விலகி எங்கள் தமிழக வெற்றிகளுக்கு காங்கிரஸ்ல இருந்து வந்தாங்களே நேற்றுக்கு. அதே அந்த மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜோதிமணி அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அதிகாரபூர்வமான கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய அளவில் பொறுப்பு வகிக்கிறவர், ராகுல் காந்தியினுடைய நம்பிக்கைக்குரியவர்,
தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பெண் பேச்சாளர், நல்ல ஆளுமை கொண்ட. ஆமாம், ஒன்னவர். அவர் இன்னைக்கு செல்வ பெருந்தகைக்கு எதிராக, செல்வ பெருந்தகை மட்டுமே கட்சி கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் தாவேக்காவோடு இணக்கமாக வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கனவு கண்டவர்கள். அந்த கனவு இன்னைக்கு கலைந்து விட்டது. அதனால செல்வ பெருந்தகை இல்லைன்னா செல்வ பெருந்தொகை இந்த வேலையெல்லாம் செய்து கட்சிக்கு ஆரோக்கியம் போயிடுச்சு. தாவேக்காவோடு சேர்ந்திருந்தால் அந்த கட்சி இன்னும் கொஞ்சம் ஒரு டெவலப் ஆகிருக்கும். ஒரு விஜயினுடைய கூட்டணி வைத்து கொண்டால் கேரளாவிலையும் காங்கிரஸ் பலம் பெற்றிருக்கும். சவுத் சோனில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகத்திலையும் பலன் பெற்றிருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அது அண்ணன் ஸ்டாலின் ராஜதந்திரமா, சாமர்த்தியமா, சாமபேத தான தண்டமா என்னன்னு தெரியலை, சோனியா காந்திகிட்ட பேசி, சிதம்பரத்திட்ட பேசி அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. அதில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நிறைய பேருக்கு மன வருத்தம். அவர்கள் திமுகவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, தாவேக்காவுக்குத்தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வாக்களிப்பார்கள். காங்கிரஸ்லேருந்து நிறைய வெளியே போகிறது, கூட்டணி சேராமல் இருக்கிறது தான் அதிருப்தியில் தான் வெளியே போகிறாங்களா, இல்லை திமுக சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்றதுக்காகவா? இல்லை, திமுக சரியான பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவங்க விரும்பலையே, திமுக விரும்பலை, ஆனால் திணிக்கப்பட்டது அந்த கூட்டணி. அது ஒரு ஒற்றை நபர் அதிகாரத்துக்காக அப்படி போனதா, இல்லை ஒரு பலகாலமாக உறவு வச்சுருக்கோம் அதுக்காக நம்ம அது விரிசல் ஏற்பட்டுறக்கூடாது? அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வரணும். 67 தோற்று போன காங்கிரஸ் இதுவரைக்கும் மீண்டு வரவில்லை. மீண்டு வருவதற்கு ஒரு வாசல் விஜய் மூலமாக திறக்கும் என்று நம்பினார்கள். அந்த வாசல் இன்றைக்கு மூடப்பட்டு விட்டது. அந்த ஆற்றாமையில், அதிருப்தியில், ஆத்திரத்தில் பேசுகிறார். ஆனால் இன்னும் நிர்வாகிகள் வெளியே வருவாங்களா? நிறைய பேர் வருவாங்க. அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாரும் உரையாடி இருக்காங்களா இந்த கட்சியில்? என்கிட்ட எல்லாரும் பேசுகிறாங்களே. நாங்கள் தாவேக்கா தான் விரும்புகிறோம். சம்பத்து இந்த செல்வ பெருந்தகையெல்லாம் என்னமோ ஏமாற்றி எடுத்து ஸ்டாலின் சோப்பு போட்டார் அப்படின்னா, சூப்பு கொடுத்துருப்பாரு, நீ அதை சோப்புன்னு சொல்லி நாங்கள் கிண்டலாம். தாவேக்காவில் எல்லாருக்கும் மனநிலையும் காங்கிரஸில் அதுதான். நீங்களே மைக் எடுத்துட்டு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரண்ட கீழே அவங்க சொல்லுவாங்க. விஜய்ன்ற ஒரு தனிநபர் செல்வாக்கு பார்க்குறாங்களா, இல்லை உங்கள் கட்சியோட அணுகுமுறை புதுசாக அந்த விஷயம்? அப்படி இல்லை, ஆட்சியில் அதிகாரம் அது மட்டும் இல்லை. திமுகவோட சேர்ந்தா காங்கிரஸ் தோக்கும். திமுக சனிப்பணம் என்ன செய்யும்? தானாக போவாது, 4 பேரை தள்ளிட்டு போகும். அதனால திமுக கூட யார் கூட்டணி வைத்தாலும் தோற்பார்கள். அதுதான் காங்கிரஸ் கட்சி கவலை. எங்கள் கூட வந்தால் நாங்களும் ஜெயிப்போம், அவங்களும் ஜெயிப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் இல்லை. தொகுதி விஷயங்களை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ரொம்ப தோக்கக்கூடிய தொகுதிகளாக அறிவிச்சிருக்கிற மாதிரி ஒரு 10 தொகுதிகள் சொல்லு. எப்படி பார்க்குறேன், இருங்க காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. காங்கிரஸ் கட்சியோட தொகுதியெல்லாம் பாருங்களேன். பொன்னேரி தோக்கும், திருப்பெரும்புதூர், திருப்பெரும்புதூர், சோளிங்கர், உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி, திருவடனை, திருவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், வேளச்சேரி, ஊத்தங்கரை, துறையூர், கவுண்டம்பாளையம், ஆத்தூர், பெண்ணாகரத்தில் வழக்கமாக சிபிஐ சிபிஎம் நிற்பாங்க. ஆனால் பெண்ணாகரத்தை ஒதுக்குது. ஆமாம், ஆனால் திமுக எப்படி தோக்க போகிறோன்றதுக்காக அது காங்கிரஸ் கூட்டலாம். அப்படி உள்ளதெல்லாம் நியாயமான தொகுதி தான். சிங்காநல்லூர், அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி, உஸ்லாம்பட்டி, சங்கரன் கோவில், மேலூர். சங்கரன் கோவில் தோக்கும், உசிலம்பட்டி தோக்கும், மேலூர் தோக்கும். ஒரு 3 நாள் பொறுத்துக்க தம்பி, எந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்கணும்னு, இந்த தொகுதி தோக்குன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி மதிமுகவுக்கு பிரித்து வச்ச தொகுதியில் நீங்கள் என்ன மதிப்பிடுறீங்க? மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர், சீர்காழி தனிச்சின்னம், தனி தொகுதியில் தனிச்சின்னம். சீர்காழியில் அங்கே ஒரு வக்கீல் இருக்கான், அவனுக்காக அந்த தொகுதியை ஒதுக்கிறார். தனி தொகுதி, அது சின்னம் தனி. அது
அவன் இப்போ என் மேலே 1 கோடி மானனிஸ்ட் கேட்டு எனக்கு மேலே நோட்டீஸ் விட்டவன் அந்த பையன். அவன் கல்யாணத்தையும் நான் தான் நடத்தி வச்சேன். அது தோத்துடும். அவன் வேற எது? அப்புறம் தேமுதிக விருதாச்சலம், விருதுநகர், தருமபுரி, குடியாத்தம், சேலம் மேற்கு, போலூர், பல்லாவரம், திருத்தணி, ஓமலூர், மயிலம். இதில் எந்த தொகுதியில் அவருக்கு செல்வாக்கில்லா தொகுதியாக தான் ஒரு இருக்கு? தொகுதியும் செல்வாக்கு கிடையாது. ஓமலூர், விருதாச்சலத்தில் ஒரு பாரம்பரியம் இருக்குது. அங்கே வெற்றி விருத்தாச்சலத்தில் முதல்ல நின்னார் விஜயகாந்த். அதில் போய் நிற்கிறாங்க. அதனால அங்கே ஒன்றும் பெல்ட் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆல்ரெடி மதிமுகவில் வந்து இந்த எனக்கு இந்த தொகுதி 4 தொகுதி போதாது, அதிருப்தியில் இருக்குன்ற மாதிரி வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. சொல்லலையே? சொன்னார், எனக்கு போதில்லை அப்படின்ற மாதிரி அதிருப்தி. அதுவும் நான் சொல்லலை. இந்த 4 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா மதுரை? இல்லை, 3 தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுத்த பொழுதே நிராகரித்திருக்க வேண்டும். வைகோ ஆண்மகன். இப்போ 3 தொகுதியிலும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க. ஒரு தொகுதி சீர்காழி மட்டும்தான் தனி சின்னம். இப்போ எதுக்குங்க மதிமுகன்னு போட்டுருங்க? அதுக்கு உதயசூரியனே போட்டிருக்கலாமே. கமலஹாசனுக்கு இருக்கிற துணிச்சல் வைகோவுக்கு இல்லையே. 56 கவன ஈர்ப்பு தீர்மானங்களை ஈழத்து சொந்தங்களுக்காக நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அண்ணன் வைகோ 9 பிரதமர்களை கேள்வி கணைகளால் திகைக்க வைத்து நாடாளுமன்றத்தில் அக்கிரி மூட்டிய அண்ணன் வைகோ, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி நிற்க வைத்து நிலைகுலைய வைத்த வைகோ, சர்வதேச அரங்குகளில் மூறி முழங்கிய வைகோ, ஐக்கிய நாட்டு சபையில் பேசிய வைகோ, இன்னைக்கு இதை நான் ஏற்க முடியாது வெளியேறுகிறேன்னு சொல்லுகிற துணிச்சல் உனக்கு இல்லையே. ஏன் துணிச்சல்? காரணம் என்ன? செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இல்லையா? துணிச்சல் அவருக்கு மகனுக்கு கட்டுப்பாட்டில் இருக்காரு. வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். போறையா பேச்சுவார்த்தை நடத்தினியா அந்த தாரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட்டான் மகன். இப்படி பாமகவுக்கு பாஜக, அந்த மாதிரி மதிமுகவுக்கு திமுகவா? இல்லை, அவனுக்கு மகன் தான் இதுக்கு காரணம். இல்லை, பாமகவில் அன்புமணி வந்து பாஜக என்ன சொன்னாலும் கேட்கும். அந்த மாதிரி அவரோட திமுக கட்டுப்பாட்டில் இருக்கா? 17 தொகுதி வாங்கிட்டான் தம்பி. பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிட்டாங்க. ஆமா, இவன் ஒரு தொகுதியில வாங்கியிருக்கான். கமலஹாசனுக்கு 2, இவனுக்கு 1. அந்த தனி சீர்காழியில் மட்டும்தான், தனி சின்னத்தில் மட்டும்தான் இவங்களோட இது. அது தனி தொகுதியில் மட்டும். ஆமா, தனி தொகுதி. அப்போ கொள்கை, கோட்பாடு, தமிழ் தேசியம், கோட்பாடு, கோவணம் ஒண்ணுமே கிடையாது. கோவணமே இல்லை, பின்ன கொள்கை இது. இது எப்படி மதிமுகவுக்கு இது எப்படி எந்த? ஏன்னா நீங்க நெருக்கமா நீங்க வந்து பழகி வரது. இந்த தேர்தலோட மதிமுகவுக்கு கதை முடிஞ்சிடும். ஏப்ரல் 23ஆம் தேதி பாடையில் எடுத்து வச்சிருவாங்க. மே 4ஆம் தேதி இறுதி ஊர்வலம் தொடங்கிடும். அதே சமயம் விசிகாவுக்கு அறிவிச்சிருக்க தொகுதியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காட்டுமன்னார் கோயில், செய்யூர், திருப்போரூர், அரக்கோணம், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, பெரியகுளம், பண்ருட்டி. திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, பண்ருட்டி எல்லாம் நல்ல தொகுதி தான். அது அவங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் கரெக்டாக தான். ஆமாம். இதில் மதிமுகவுக்கு மட்டும்தான் ஒரு மதிமுகவுக்கு தான். மதிமுகவும் தாவே இந்த இது கமலஹாசனுக்கு அது என்ன கட்சி? அந்த கட்சி பேர் மறந்துட்டேன். மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையத்துக்கு சிக்கல். மக்கள் நீதி மையத்துக்கு தான் எதுவுமே கிடையாது. மக்கள் நீதி மையத்துக்கு தான் எதுவும் தேர்தல் நிற்கலையே. வேல்முருகனை மாதிரி தனிச்சு விடப்பட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழ்வேலூர், கந்தவர்கோட்டை, பத்மநாபபுரம், பழனி, திருவொற்றியூர். யாருக்கு? இடது இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, மார்க்சிஸ்ட். பத்மநாபபுரம். அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, சிபிஐக்கு தளி, திருத்துறைப்பூண்டி, திருவெல்லிபுத்தூர் தனி தொகுதி, திருப்பூர் வடக்கு, பவானிசாகர் தனி. எல்லாம் அவங்க தொகுதி தான். அப்போது இதில் மதிமுக பத்மநாபபுரம், பழனி, திருவொற்றியூர், கந்தவர்கோட்டை, கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ இருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட தொகுதி தான். அது வழக்கமாக நிற்கிற தொகுதிகள் தான். ஆனால் இப்போ மதிமுகவோட நிலைமை தான் இன்னைக்கு இதா இருக்கு. நிலைமை இதா இருக்குன்னு இல்லை, முடிஞ்சுடா. ஓகே, சரி. இந்த தொகுதிகள்லாம் அறிவிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு சரியான பிரதிநிதித்துவம், வெற்றி வாய்ப்புக்கான இதாக தான் இருக்கு. ஒரு ஒரு முகமாக தெரியுது. அப்படி ஒரு பக்கம் திமுக பட்டியலும் இப்போ வெளியிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ செல்வாக்காக தானே இருக்காங்க திமுக. இந்த இடத்துல எப்படி நீங்கள்
தாவேக்கா வெற்றி பெறும் சரியான விஷயங்கள்ல இந்த கூட்டணி கட்சிகள் இந்த இடத்துல நிற்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு கடந்த கால செல்வாக்க மதிப்பீட்டுல இருந்து அதை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது தாவேக்காவோட எப்படி இது ஃபைட்டாக தானே இருக்கும். அதாவது 5 தொகுதியில் கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தோழர்கள் அந்த தொகுதியை முற்றிட்டு வேலை பார்ப்பாங்க. திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு அதுதான். விடுதலை சிறுத்தைகள் இதில் தீவிரமாக இருப்பாங்க. 8 தொகுதியில் வெற்றி பெற்றாகணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்க கேடர்ஸை அந்த 8 தொகுதியில் கொண்டு குவிச்சிருவாங்க. திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. திமுகவுக்கு திமுககாரனே வேலை பார்க்க மாட்டான். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தேர்தல் ஒரு அசாதாரணமான தேர்தல். ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரித்து தருகிற இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 50 வருஷம் பாரம்பரியம். விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி பிரச்சாரம் பண்ணணும், எந்த மக்கள்கிட்ட எந்த கோரிக்கை வச்சு பேசணும் பண்ணுற ஒரு அனுபவம் இருக்குது. தாவேக்கா கிட்ட இந்த விஷயங்களை எப்படி நீங்கள் யூனிக்காக ஒரு புது விதமான அப்ரோச் நீங்கள் பண்ணணும்ல, அப்படி ஏதாச்சும் சிறப்பு திட்டமிடல் இருக்கா, இல்லை நீங்களே பிரச்சார மேடையில் இதை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு புதிய திட்டமிடல் இருக்கா? அதை பகிர்ந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். சுங்குவார் சத்திரத்தில் ஒரு கல்லூரியில் மக்கள் சந்திப்பில் எங்கள் தலைவர் சொன்னார், வீட்டுக்கு ஒரு 2 வீலர் இருக்கணும். வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும். வீட்டுக்கு ஒரு 2 வீலர், வருமானம் ஈட்டக்கூடிய நபர் ஒருவர் வீட்டுக்கு. தமிழ்நாட்டில் வீடு இல்லாதவர்களே இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் வீடு. யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. இன்னைக்கு தாலிக்கு தங்கம்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. இந்த ஊர்தாலியாக இருக்கிற பயல்கள் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு 1,29,000 ரூபாய் ஒரு பவுன் தங்கத்துக்கு விலை. கேட்டியா? எங்கள் தலைவர் கல்யாணத்திற்கு காத்திருக்கிற பெண்களின் கனவுகளில் மழை பொழிந்தது மாதிரி 1 பவுன் தங்கமும் ஒரு காஞ்சிபுரம் பட்டுச்சேரின்னு அறிவிச்சிட்டார். பாலியல் குற்றங்கள், பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் வன்புணர்வுகள் அங்கிங்கனாதபடி எங்கும் நடந்து கொண்டிருக்க, இதை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் ராணி வேலுநாச்சியார் பெயரால் சீருடை அணியாத ஒரு படை தமிழ்நாடு முழுவதும் 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கும் என்று வச்சிருக்கார். பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படாமல் இருப்பதும் வழக்குகள் தேங்கி கிடப்பதும் பெண்களுக்கு மன உளைச்சலை தருகிற காரணத்தால் அஞ்சலை அம்மாள் பேரில் தமிழ்நாடு முழுவதும் ஃபாஸ்ட் ட்ராக் விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. இதுதான் எங்கள் கட்சி. நீங்கள் தேர்தல் மேடையில் என்ன புது யுத்தியை பயன்படுத்த போகிறீங்க? இந்த இடத்துல இனிமேல் இப்படி பேச போகிறேன், தாவேக்காக ஒரு புது விஷயத்தை பேச போகிறேன். எங்களுக்கு கொள்கை இது. தேர்தல் அறிக்கை வரணும்ல. நாளைக்கு வெளியிடுறாரா நாளை கழிச்சு வெளியிட தெரியாது. தேர்தல் அறிக்கை வந்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வேற ஏதாவது திட்டமிடல் புது திமுக வீழ்த்துறதுக்கு ஒரு புது வியூகம் ஏதாச்சும் அமைச்சிருக்கீங்களா? திமுக தான் வீழ்ந்தாச்சுட. திமுக எங்கே இருக்கு? 16 தொகுதி தலைநகர் சென்னையில் 16 தொகுதியிலையும் நாங்கள் தான் முன்னணியில் இருக்கோம். நேற்றைக்கு 1000 விளக்கில் பேசினேன். திமுக கோட்டை நேற்றை பேசிட்டு இருந்தேன். குளத்தூர் அண்ணன் ஸ்டாலினுக்கு ஹாஸ்பட்டாஸ் கோட்டை, அங்கே போய் பேசிட்டு வந்தேன். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் ஆர்கே நகர் ஒரு கல்வியாளர் நிற்கிறார், மரிய வில்சன். ஜெயிச்சாச்சு, எழுதி வச்சுக்கோ, ஜெயிச்சாச்சு. மக்கள் செல்வாக்கில் எப்படி நீங்கள் போகிற இடத்துல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவா? அந்த என்னன்னா அவர் தான் வேட்பாளர் மரிய வில்சன். அவர் அந்த மாவட்ட செயலர் சுரா வேலுக்கிட்ட கேட்குறார், இந்த தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு. பெற்றோர்களை பிள்ளைகள் கைவிட்டு விடுகிறார்கள். புதியவர்கள் உண்ண உணவில்லை, உறங்க இடமில்லை. குறைந்தபட்சம் அவர்களுடைய உணவு தேவையாவது பூர்த்தி செய்வதற்கு ஏதாவது செய்யுங்கன்னாங்க. அந்த முதியோர்களை கணக்கெடுத்து கொண்டு வாருங்கள்னு சொல்லி என்னுடைய கல்லூரியிலிருந்து அவர்களுக்கு மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் வரும்னு அறிவிச்சிட்டார். என்னுடைய சொந்த செலவில் 100 இளைஞர்களை ஆர்கே நகரில் படிக்க வைக்கிறேன். இங்கே ஒரு டாக்டர் வருவார், ஒரு என்ஜினியர் வருவார், ஒரு உயர்தர கல்விக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன்னு சொல்லிட்டார். இனி ஒன்று, ஆர்கே நகர் போதையில் புதைந்து கிடக்கிறது.
ஒரு போதையற்ற ஆர்கே நகரை உருவாக்குவதில் நான் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. கடலாடும் மீனவர்களினுடைய துயரத்திற்கு தீர்வு காண்பேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு மகள், ஒரு மனைவி, எனக்கு வேற யாரும் கிடையாது, நான் இனி எப்போதும் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோடும் கொடை உள்ளத்தோடு அறிவித்தார். அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். மக்கள் பயங்கரமாக வரவேற்று கைதட்டினாங்க. நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு ஒன்றும் வரமாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு திமுக உத்தரவு போட்டிருக்கான், அதெல்லாம் போய் எடுத்து போடாதுன்னு. எங்கள் கூட்டத்துக்கு வந்தேன்னா உங்களுக்கு தெரியும். திமுகவுக்கு கூட்டம் கிடையாது. திமுகவில் பேசுறது யாருன்னா விசி குகநாதன், காலாவதியான ஒரு டைரக்டர். திமுகவில் பேசுகிறது யாருன்னா இந்த பட்டிமன்றத்துக்கு பேச போவான், அங்கேயே குடும்பம் நடத்திடுவான். ராஜான்னு வருதேன், அவன் மன்மத ஜோக்குகளை விடுவான். அவன் திமுகவில் பேசுறது யாருன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் பேசுகிறாங்க. இங்கே நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு 100 கூட்டம் ஈடாகாது. ஓகே, நிறைய தகவலை பகிர்ந்துட்டு மற்றொரு பகுதி சந்திப்பு. நன்றி, வணக்கம். நன்றிடா.